ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ், நம்ம குர்ஆனை புரிஞ்சிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகவும், தொழுகையில நம்ம தொழுவும் போது அந்த ஹுஷூ அப்படிங்கிற அந்த இறை ஓர்மை, இறையச்சத்தோடு தொழுவணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொழுகையில குர்ஆனை புரிஞ்சு ஓதணும். அந்த நோக்கத்துல இந்த கிராமர் வகுப்பு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம படிக்கக்கூடிய புஸ்தகம் உங்களுக்கு தெரியும், டாக்டர் வி அப்துல் ரஹீம் உடைய துரூசுல் லுகத்தில் அரபியாங்கிற அந்த கிதாபுடைய முதல் பாகத்தை படிக்கிறோம். இன்னைக்கு முதல் பாகத்துல பக்க நம்பர் 42, பாட நம்பர் 8. தெரியாமா? 42வது பக்கம், 8வது பாடம். நம்ம இதுக்கு முன்னால என்னென்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஹாதா படிச்சுக்கிறோம். பக்கத்தில் உள்ளதை அழைக்கக்கூடிய ஒருமை, பக்கத்தில் உள்ள ஒருமை ஆண்பாலை அழைப்பது ஹாதா அப்படின்னு படிச்சோம். அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருமை பெண்பாலை அழைப்பதாக இருந்தால் ஹாதிஹி ஹாதிஹி அப்படின்னு படிச்சோம். அப்புறம் தாலிக்கங்கிறது தூரத்தில் உள்ளதை சுட்டி காட்டுவது. தூரத்தில் உள்ளதை சுட்டி காட்டுவதற்கு தாலிக்க ஆண்பாலா இருந்தா தாலிக்க, பெண்பாலா இருந்தா தில்க, இப்படிங்கிறதையெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தியாலாக்க முபுத்ததாண்டா என்ன, ஹபர்ண்டா என்ன என்பதை பற்றியும், நக்கீராண்டா என்ன, மாரிஃபாண்டா என்ன என்பதை பற்றியும், முலாஃபுண்டா என்ன, முலாஃப் இலைஹிண்டா என்ன என்பதை பற்றி எல்லாம் நம்ம ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ்னு படிச்சாச்சு. இப்ப பாருங்க, இந்த 8வது பாடத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹாதர் ரஜுலு தாஜிருன், இந்த மனிதர் வியாபாரி, வதாலிக ரஜுலு தபீவுன், மேலும் அந்த மனிதர் டாக்டர். புரியுதுல? ஹாதர் ரஜுலு தாஜிருன் வதாலிக ரஜுலு தபீபுன், அர்த்தம் புரியுது. இஸ்மு தாஜிரி மஹமூதுன், வியாபாரியுடைய பெயர் மஹமூத். உங்களுக்கு தெரியும், தாஜிர்னா வியாபாரி தெரியும். இஸ்மு தாஜிரி மஹமூதுன் வஸ்மு தபீபி சயீதுன், மேலும் டாக்டருடைய பெயர் சயீத். ஹாதல் பைத்து லித்தாஜிரி, இந்த வீடு யாருக்குரியது? தாஜிரி, தாஜிருக்குரியது, வியாபாரிக்குரியது. இல்லையண்டா அவருக்காக, இவருக்காக, அவருக்குரியது, இவருக்குரியது. அதனால அல்ஹம்து லில்லாஹி, எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்காகவே உள்ளன, அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை. சொல்றமா இல்லையா? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி, வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி, நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக செய்யுங்கள். யாருக்காக? லில்லாஹி, லில்லாஹி அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பாத்தியாலாக்க இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் எடுங்கம்மா. குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம் அன்ஆம் 6வது சூராமா.
அதுல ஆயத்த நம்பர் 162. 162 கடைசிக்கு போயிருங்க. 165 ஆயத்தை தான் இந்த சூறாவுல. 162வது ஆயத். மாஷா அல்லா, தபாரக் அல்லா. உங்களுக்கு தெரியும் இந்த லீ லீ நம்ம படிச்ச பத்தியாலா, இஸ்மு தாஜிரி மஹமூதுன் வஸ்முத் அது ஹாதல் பைத்து லித்தாஜிரி லித்தாஜிரி, தாஜிருக்குரியது, தாஜிருக்கு சொந்தமானது. படிச்ச பத்தியாலா இந்த லீ. லீனா இவருக்கு சொந்தமானது, அவருக்கு சொந்தமானது, அல்லது இவருக்குரியது, அவருக்குரியது, அல்லது இவருக்காக உள்ளது, அவருக்காக உள்ளது. இதான் லீ. குல் குல் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். குல் நீங்கள் சொல்லுங்கள். குலுக்கு அர்த்தா நீங்கள் சொல்லுங்கள். இன்ன சொலாத்தி, இன்னவுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்துக்கிறேன். என்னடா என்ன அர்த்தம்? நிச்சயமாக. சொலாத்துன் சொலாத்துன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழுகை. சலாத்துனா தொழுகை. சலா சலா சலாக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் சலாண்டா தொழுகை. எழுதுங்கம்மா. சலாத்துன் அப்படின்னா ஒரு அர்த்தம் சாது லாம் அலிஃப் குண்டுதா. சாது லாம் அலிஃப் குண்டுதா, தா மர்பூத்தா, சலாத்துன். ஒரு அர்த்தம் தொழுகை. இன்னொரு அர்த்தம் துவா. ரெண்டாவது அர்த்தம் துவா செய்தல், துவா செய்வது அப்படின்னு அர்த்தம். மூணாவது அர்த்தம் மன்னிப்பு, மன்னிப்பு கேட்டல் அப்படின்னு அர்த்தம். இப்படின்னு பல அர்த்தம் இருக்குது. அப்ப இன்ன சொலாத்தி, நிச்சயமாக. சலாத்துன் அப்படின்னு சொன்னா தொழுகை. சொலாத்தி படிச்சவா இல்லையா? பைத்துன் அப்படின்னு சொன்னா வீடு. பைத்தி என்னுடைய வீடு. கலாமுன் அப்படின்னு சொன்னா பேனா. கலமி என்னுடைய பேனா. கிதாபுன் அப்படின்னு சொன்னா கிதாபு. கிதாபி என்னுடைய கிதாப். அப்ப குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். இன்ன நிச்சயமாக. சொலாத்தி என்னுடைய தொழுகை. ஓ நுசுக்கி, நுசுக்கி நுசுக்குன் அப்படின்னு சொன்னா குர்பானி கொடுத்தல்மா. நுசுக்குன் என்ன அர்த்தம்? குர்பானி கொடுத்தல். ஓ நுசுக்கி என்னுடைய குர்பானி கொடுத்தலும். வ மஹ்யாய, வ மஹ்யாய என்னுடைய மஹ்யா அப்படின்னா ஹயாத்தாக வாழ்வது. என்னுடைய ஹயாத்தும், என்னுடைய ஹயாத்தோடு நான் வாழ்வதும். வ மமாத்தி, வ மமாத்தி மௌத்துலேருந்து மமாத்து. வ மமாத்தி என்னுடைய மௌத்தும். யாருக்கே உரியது, யாருக்கே சொந்தமானது? லில்லாஹி, லில்லாஹி அல்லாவுக்கே சொந்தமானது. என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் யாருக்கே சொந்தமானது? லில்லாஹி அல்லாவுக்கே சொந்தமானது. அந்த அல்லாஹ், அந்த அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், அகிலத்தின், அகிலத்தின் இறைவன். எங்கேயுமே அல்லாஹ் தன்னை நான் முஸ்லிம்களுக்கு மட்டும் ரப்புன்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ் எங்கேயா நீ குரானை பாத்துக்கிறீங்க, குரான்ல இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காது. குரான் முஸ்லிம்களுக்கு மட்டுமா சொந்தமானது? ஹுதன் லின்னாசி. குரான் ஹுதன் லின்னாசி, மனித குலத்தின் நேர் வழிகாட்டி. அது முஸ்லிம்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், புத்தர்களாக இருக்கலாம், கடவுளை மறுக்கக்கூடிய நாத்திக மக்களாக இருக்கலாம். குரான் பொதுமறை மனித குலத்துக்கு நேர் வழிகாட்டி. ஹுதன் லின்னாசி, ஹுதன் லின்னாசி மனித குலத்தின் நேர் வழிகாட்டி அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்றான் பத்தியலா. அது மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை பத்தி சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்புல் முஸ்லிமீன் சொல்ல மாட்டான். ரப்புல் முஸ்லிமீன்,
முஸ்லிம்களுடைய ரப்புன்னு சொல்லாம லில்லாஹி அல்லாவுக்காக நம்ம வாழ்க்கை மூத்து எல்லாமே அல்லாவுக்காக உரியது. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் ரப்பு. ஆலம் அப்படின்னு சொன்னா மனிதன், உயிருள்ளவை, உயிரற்றவை, சரீரம் உள்ளவை, சரீரம் அற்றவை, அல்லாஹ்வை தவிர பாக்கி இருக்கக்கூடிய எல்லா அல்லாஹ்வை தவிர பாக்கி இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் ஆலம் ஆலம் அப்படிங்குவாங்க. புரிஞ்சாமா? இந்த ஆலத்துக்குள்ள யாரெல்லாம் வர்றது? ஆலம், ஆலத்துக்குள்ள மலக்குமார்கள் வருவார்கள், நபிமார்கள் வருவார்கள், மனிதர்கள் வருவார்கள், மிருகங்கள் வரும், பறவைகள் வரும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானம், பூமி எல்லாம் வந்துடும். அப்ப அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும் ரப்பு கிடையாது, ஆலமீன், ஆலமீன்களுக்கெல்லாம் அவன் தான் ரப்பு. அது மாதிரி குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், மனித குலத்தின் ரப்பு. அல்லாஹ் வந்து ரப்புல் முஸ்லிமின் ரப்புல் முஃமினின் அல்ல, ரப்பின் நாசி, மனித குலத்தின் ரப்பு. சரியா? இதான் அல்லாஹ். அப்ப ஹைர் விஷயத்துக்கு வர்றேன். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி, என்னுடைய குர்பானி, வ மஹ்யாய, என்னுடைய வாழ்வு, வ மமாத்தி, என்னுடைய மௌத்து, லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை. அந்த அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் ரப்பாக இருக்கிறான். இந்த லில்லாஹி, லில்லாஹிக்காக சின்ன ஒரு ஆயத்து. அது மாதிரி சூரத்துல் பக்ராவுடைய 196வது ஆயத்து எடுங்களேன். பாருங்களேன், 196. இந்த சின்ன துண்டு மட்டும் பாருங்களேன், பெரிய ஆயத்து. நமக்கு அந்த முந்திய துண்டு மட்டும், சின்ன வார்த்தை மட்டும். வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி. அதிம்மு, நீங்கள் முழுமைப்படுத்துங்கள், நீங்கள் முழுமையாக செய்யுங்கள். எதை முழுமைப்படுத்துவது? அல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். வல் உம்ரத, மேலும் உம்ராவையும், மேலும் உம்ராவையும் நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். யாருக்காக என்று சொன்னால், ஊருக்காக, உலகத்திற்காக, பெருமைக்காக, மக்களுக்காக செய்யாமல் யாருக்காக செய்யுங்கள்? லில்லாஹி, லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். இருக்கா? அப்ப இந்த லில்லாஹி அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ்வுக்கே உரியது, ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். இதுதான் இந்த லி லி. சரியா? ஹைர் ஹைர். கிதாபுக்கு வாங்க, புக்குக்கு. ஹாதல் பைத்து லி தாஜிரி, இந்த வீடு வியாபாரிக்குரியது. வதாலிகல் பைத்து லி தபீபி, மேலும் அந்த வீடு டாக்டருக்குரியது, டாக்டருக்குரியது. பைத்து தாஜிரி, பைத்து தாஜிரி, வியாபாரியுடைய வீடு. அமாமல், நம்ம முலாஃப் இலை படிச்சுக்கிறோம் பத்தியலா, இது எல்லாம் முலாஃப் இலை தான் இந்த பாடத்திலே வருது. பைத்து தாஜிரி, பைத்து வந்து முலாஃப், பைத்து முலாஃப். அத்தாஜிரி, தாஜிரி அது முலாஃப் இலைஹியா இருக்கிறனால தான் தாஜிரின்னு வருது, முலாஃப் இலைஹி. பைத்து தாஜிரி. பேஜ் நம்பர் எத்தனை உஸ்தாத்? 42ஆ? ஆமா ஆமாமா. பைத்து தாஜிரி அமாமல் மஸ்ஜிதி, வியாபாரியுடைய வீடு. அமாமல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு. அமாமடா எதிரில், முன்னால்.
ஆப்போசிட், அப்படித்தானே? பள்ளிவாசலுக்கு எதிரில், பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கிறார். ஏமா அமாமாவுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா இஸ்முக்கும் ஜர்ரு வரும். அமாமாவுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா இஸ்முக்கும் ஜர்ரு வரும். அமாமல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுக்கு முன்னால் இருக்கிறது. பைத்து தபீபி, மேலும் டாக்டருடைய வீடு. ஹல்ஃபல் மதரசதி, ஹல்ஃபண்டா பின்னால். எல்லாம் குறிச்சுக்கிறங்கம்மா. அமாமடா முன்னால், ஹல்ஃபண்டா பின்னால். பைத்து தபீபி, டாக்டருடைய வீடு. ஹல்ஃபல் மதரசதி, மதரசாவுக்கு பின்னால் இருக்கிறது. எப்படி அமாமாவுக்கு பிறகு வரக்கூடிய இஸ்முக்கு கடைசி எழுத்துக்கு ஜர்ரு வருமோ கசரா வருமோ, அது மாதிரி ஹல்ஃபவுக்கு பிறகு வரக்கூடிய இஸ்முக்கும் கடைசி எழுத்துக்கு என்னதான் வரும்? ஜர்ரு தான் வரும், கசரா தான் வரும். லிமன், லிமன் மன்னடா யார் தெரியும் உங்களுக்கு? லீ, லீ யாருக்காக உள்ளது, யாருக்குரியது? லிமன் யாருக்குரியது? ஹாதிஹி சய்யாரத்து, இந்த கார். லிமன் தில்க, மேலும் அது. தில்கண்டா அது தெரியும் உங்களுக்கு. இந்த கார் யாருக்குரியது, மேலும் அது. அதனா தில்க சய்யாரத்து, அந்த கார் யாருக்குரியது? ஹாதிஹி சய்யாரத்து லி தபீபி, பதில் சொல்றாரு. மேல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. ஹாதிஹி சய்யாரத்து லி தபீபி, இந்த கார் டாக்டருக்குரியது, டாக்டருக்கு சொந்தமானது. தில்க லி தாஜிரி, மேலும் அது, அந்த கார் யாருக்குரியது? லி தாஜிரி, வியாபாரிக்குரியது. ஹாதிஹி சய்யாரத்து மினல் யாபானி, இந்த கார் மினல் யாபான், ஜப்பானிலிருந்து வந்தது. அதாவது ஜப்பானை சார்ந்த, மேட் இன் ஜப்பான். தில்க மின் அமெரிக்கா, மேலும் அது, அந்த கார் மின் அமெரிக்கா, எந்த நாட்டை சார்ந்தது? அமெரிக்காவை சார்ந்தது. பாடம் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். புரியலன்னா கேள்வி பதில் நேரத்துல கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். தமாரி பயிற்சிகள். அஜீப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா. அஜீப், அஜீப் என்ன அர்த்தம்? அஜீப் பதில் சொல். அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா, அஸ்இலாண்டா கேள்விகள் தெரியும் உங்களுக்கு. ஆத்தியத்தின்னு சொன்னா வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல். நீங்களே பென்சில்ல பதில் எழுதணும், ஹோம்வொர்க் உங்களுக்கு. மன் ஹாதர் ரஜுலு வ மன் தாலிகர் ரஜுலு, சரியாமா? முதல் கேள்வி, மன் ஹாதர் ரஜுலு வ மன் தாலிகர் ரஜுலு, இந்த மனிதர் யார், மேலும் அந்த மனிதர் யார்? இதாம கேள்வி. கேள்விக்கு ஒண்ணு பாடத்துல உள்ளதையும் வச்சு பதில் சொல்லலாம், இல்ல நீங்களே சொந்தமாவும் பதில் சொல்லிக்கலாம். என்ன சொல்றாரு மேல ஃபர்ஸ்டே சொல்றாரு பத்தியெல்லாம்? தாலிகர் ரஜுலு, இந்த பாடத்துடைய ஃபர்ஸ்ட் முதல் லைனே தாலிகர் ரஜுலு தாஜிருன் வ தாலிகர் ரஜுலு தபீபுன் போட்டுறாரு பத்தியெல்லாம். ஹாதர் ரஜுலு, ஹாதர் ரஜுலு தாஜிருன் வ தாலிகர் ரஜுலு தபீபுன், முதல் லைன் போட்டுறாரு பத்தியெல்லாம். அதான் இந்த கேள்விக்குரிய பதில். மஸ்முத் தாஜிரி, தாஜிருடைய பெயர் என்ன? இரண்டாவது லைன், இஸ்மு தாஜிரி மஹமூதுன், இஸ்மு தாஜிரி மஹமூதுன். இந்த இரண்டாவது லைனுடைய முதல் பகுதி இரண்டாவது கேள்விக்குரிய பதில். மஸ்முத் தபீபி, டாக்டருடைய பேர் என்ன? அந்த இரண்டாவது லைன்ல, பாடத்துல இரண்டாவது லைன்ல உள்ள கடைசி பகுதி, இஸ்மு தபீபி சயீதுன், டாக்டருடைய பெயர் சயீத். சரியாமா? இதெல்லாம் நீங்க பார்த்து செய்யணும், நானே சொல்லி தர்றேன். ஹைர். மின் ஐன சய்யாரத்து தபீபி, மின்டா ஃப்ரம் தெரியும், இருந்து.
ஐனடா எங்கே, மின் ஐனா எங்கிருந்து சையாரத்து தபீபி டாக்டருடைய கார், அதாவது டாக்டருடைய கார் எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டை சார்ந்தது அப்படின்னு கேட்கிறாரு. டாக்டருடைய கார் வந்து எந்த நாட்டை சார்ந்தது? கீழேந்து 2வது லைன் பாருங்களேன், கீழேந்து 2வது லைன். ஹாதிஹி சையாரத்து லி தபீபி வ தில்க லி தாஜிரி, ஹாதிஹி சையாரத்து மினல் யாபான். சரியா? அப்ப டாக்டருடைய கார் வந்து ஜப்பானை சார்ந்தது இவருடைய பாடத்து பிரகாரம். அப்ப மின் ஐன சையாரத்து தபீபி அப்படின்னு சொன்னா சையாரத்து தபீபி மினல் யாபான், சையாரத்து தபீபி மினல் யாபான், யாபானை சார்ந்த ஜப்பானை சார்ந்தது. மின் ஐன சையாரத்து தாஜிரி, தாஜிருடைய கார் எந்த நாட்டை சார்ந்தது? சையாரத்து தாஜிரி மின் அமெரிக்கா, எந்த நாட்டை சார்ந்தது? அமெரிக்காவை சார்ந்தது. ஐன பைத்து தாஜிரி, ஐன பைத்து தாஜிரி, வியாபாரியுடைய வீடு எங்கே இருக்கிறது? போட்டார்ல பாடத்துல வந்து லைன் 1 2 3 4, 4வது லைனை பாருங்களேன். பைத்து தாஜிரி அமாமல் மஸ்ஜிதி. புரிச்சவன படிச்ச பாடத்திலேயே 4வது லைன்ல பாத்தீங்களாக்க பைத்து தாஜிரி அமாமல் மஸ்ஜிதி, தாஜிருடைய வீடு பள்ளிவாசலுக்கு முன்னால் உள்ளது. அதான் பதில். ஐன பைத்து தபீபி, டாக்டருடைய வீடு எங்கே? அதே லைன்ல பைத்து தபீபி ஹல்ஃபல் மதரசதி, டாக்டருடைய வீடு மதரசாவுக்கு பின்னால் இருக்கிறது. உங்களுக்கு மாஷா அல்லாஹ் குட்டி பாடம் தான். அப்புறம் ஒரு 7 கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த 7 கேள்விக்கும் நீங்க பாடத்திலேயே பதில் சொல்லிக்கிறாரு. பாடத்திலிருந்து பதிலை எடுத்து இன்ஷா அல்லாஹ் போடுங்க. இது உங்களுடைய ஹோம் ஒர்க்கு. பென்சில் எழுதுங்க, அப்பதான் நீங்க தப்பாக திருத்திக்கிற முடியும். சரியாமா? அப்புறம் பாருங்க, இக்ரா வக்துபு, படி மேலும் எழுது. ஹாதல் வலது ஹாலிதுன், இந்த சிறுவன் ஹாலித். வதாலிகல் வலது முஹம்மதுன், மேலும் அந்த சிறுவன் முஹம்மத். ஹாதர் ரஜுலு முதர்ரிசுன், இந்த மனிதர் முதர்ரிஸ் டீச்சர். வதாலிகர் ரஜுலு முஹந்திசுன், மேலும் அந்த மனிதர் இன்ஜினியர். ஹாதல் கிதாபு ஜதீதுன், இந்த கிதாப் புதியது. வதாலிகல் கிதாபு கதீமுன், மேலும் அந்த கிதாப் பழையது. எல்லாம் பழைய பாடம் தாமா, படிச்ச வார்த்தைகள் தானே பழைய வார்த்தைகள். ஹாதிஹி சையாரத்து லி அலியின், ஹாதிஹி சையாரத்து லி அலியின், இந்த கார் அலிக்கு சொந்தமானது, அலிக்குரியது, அலி உடையது. வதில்க லி ஹாலிதின், மேலும் அது ஹாலிதுக்குரியது. ஹாதல் பாபு மஃப்தூஹுன், மஃப்தூஹுனா திறந்துள்ளது. ஹாதல் பாபு மஃப்தூஹுன், இந்த வாசல், இந்த கதவு திறந்துள்ளது. வதாலிகல் பாபு முகுலகுன், முகுலகுனா பூட்டப்பட்டுள்ளது அல்லது மூடப்பட்டுள்ளது. முகுலகுக்கு 2 அர்த்தம், பூட்டப்பட்டுள்ளது அல்லது மூடப்பட்டுள்ளது. லிமன் ஹாதிஹி சாஅத்து, இந்த கடிகாரம் யாருக்குரியது? ஹிய லி அப்பாஸின், யாருக்குரியது?
இது அப்பாஸுக்குரியது. அஹாதல் பைத்து லித்தபீபி, இந்த வீடு டாக்டருக்குரியதா? லா ஹுவ லில் முதர்ரிசி, இல்லை இது யாருக்குரியது? முதர்ரிஸ், டீச்சருக்குரியது. அஹாதிஹி தர்ராஜத்து, தர்ராஜனா சைக்கிள், தெரியும் உங்களுக்கு. லிஇபினில் முஅத்தினி அஹாதிஹி தர்ராஜத்து, இந்த சைக்கிள் லிஇபினில் முஅத்தினி, முஅத்தினின் மகனுக்குரியதா? இபுண்டா மகன், முஅத்தினா மோதினார். இந்த சைக்கிள் முஅத்தினுடைய மகனுக்குரியதா? இப்னு வந்து முலாஃபு, முஅத்தின் வந்து முலாஃபு இலைஹி. நஅம், ஆம். மன் ஹாதல் வலது, இந்த சிறுவன் யார்? ஹுவ தாலிபுன் மினல் இராக்கி, அவர் யாரு? மாணவர். எந்த நாட்டை சார்ந்த மாணவர்? மினல் இராக்கி, ஈராக்கை சார்ந்த மாணவர். அதாலிகல் பைத்து ஜதீதுன், அந்த வீடு புதியதா? லா, இல்லை. ஹுவ, அது கதீமுன், பழையது. ஜித்தன், மிகவும், இல்லை அது மிகவும் பழையது, மிகவும் பழையது. ஜித்தனா மிகவுமா? ஹாதிஹி சய்யாரத்து மினல் யாபான், இந்த கார் ஜப்பானை சார்ந்தது. வதில்க மின் சுவிஸ்ரா, சுவிஸ்ரா அப்படின்னு சொன்னா அந்த சுவிஸ், சுவிட்சர்லாந்துங்கிறாங்கல்ல, அது சுவிட்சர்லாந்தை சார்ந்தது. சில புக்ல அமெரிக்கான்னு இருக்குது உஸ்தாத். பரவாயில்ல, அவங்க ஒரு கண்ட்ரி, பணக்காரங்க ஆமா. இருக்குது. மீன் அமெரிக்கா, பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஏதோ சுவிட்சர்லாந்தோ அமெரிக்காவோ இந்தியாவோ நம்ம இஷ்டம். ஹாத சக்கீன், ஹாத சிக்கீனு, சிக்கீன்டா கத்திமா, உங்களுக்கு புதிய வார்த்தை. சிக்கீன் அப்படின்னா கத்தி. கத்தினா அறுக்கிற கத்தி, பேசுறது இல்ல, அறுக்கிற கத்தி. ஹாத சிக்கீனு மின் அல்மானியா, அல்மானியாடா ஜெர்மன், அல்மானியாடா ஜெர்மன். இந்த கத்தி ஜெர்மன் நாட்டை சார்ந்தது. வதில்கல் மில்அகது, மில்அகானா ஸ்பூன், தெரியும், படிச்சுக்கிறோம். வதில்கல் மில்அகது மின் இன்கல்தரா, இன்கல்தரான்னு சொன்னா இங்கிலாந்து. இன்கல்தராண்டா இங்கிலாந்து. புரிஞ்சிருக்க நம்புறேன். புரியலன்னா கேள்வி பதில் எடுத்து கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இக்ரா இல் மிசாலல் ஆத்திய, வரக்கூடிய உதாரணத்தை படி. சும்ம, சும்மடா பிறகுன்னு அர்த்தம். புரிஞ்சாமா? இக்ராடா படி, தெரியும் உங்களுக்கு. மிசால்டா உதாரணம். அல் ஆத்திய, ஆத்தியனா வரக்கூடிய, வரக்கூடிய உதாரணத்தை படி. சும்ம பிறகு, ஹவ்வில், ஹவ்வில் அப்படின்னா மாற்று அப்படின்னு அர்த்தமா. ஹவ்வில்னா மாற்று. அல் ஜுமலல், ஜுமுலத்துன், ஜுமுலாண்டா ஒரு வாக்கியம், அவருடைய பன்மை வந்து ஜுமல், வாக்கியங்கள். ஹவ்விலில் ஜுமலல் ஆத்தியத, பிறகு வரக்கூடிய வாக்கியங்களை மாற்று. மிசலஹு, மிசில்டா போன்று, மிசில்டா போன்று.
மிஸ்லஹு இதே போன்று மாற்று. என்ன சொல்லிக்கிறாரு? உதாரணம் ஹாதா கிதாபுன் போட்டுக்கிறாரா? அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. இதை எப்படி மாத்த சொல்றாரு? ஹாதல் கிதாபு லி முஹம்மதின், இந்த கிதாப் முஹம்மதுக்குரியது அப்படின்னு மாத்தி வச்சுக்கிறாரு. இதே மாதிரி மத்தத உங்களை மாத்த சொல்றாரு. அடுத்த பக்கத்துக்கு வாங்கலேன். 46வது பக்கம். ஹாதா தபீபுன், சரியா? இதை எப்படி மாத்த சொல்றாருன்னு சொன்னா, ஹாதா தபீபு, தபீபுக்கு முன்னால் அலிஃப்லாம் போட சொல்றாரு. ஹாதா தபீபு மினல் ஹிந்தி, இந்த டாக்டர் இந்தியாவை சார்ந்தவர். புரியுதாமா? ஹாதிஹி சையாரத்துன் அப்படி போடுகிறாரா? சையாராவுக்கு முன்னா அலிஃப்லாம் போட சொல்றாரு. ஹாதிஹி சையாரத்து, ஹாதிஹி சையாரத்து லில் முதீரி, இந்த கார் யாருக்குரியது? முதீருக்குரியது. தாலிக வலதுன்னு போடுகிறாரா? அந்த வலதுக்கு முன்னால அலிஃப்லாம் சேர்க்க சொல்றாரு. தாலிகல் வலது, தாலிகல் வலது இபுனுல் முதர்ரிசி, இந்த சிறுவன் முதர்ரிசுடைய மகன். தில்க சாஅத்துன் போடுகிறாரா? தில்க சாஅத்து மின் சுவிஸ்ரா, என் புக்ல சுவிஸ்ரான்னு போட்டிருக்குது. உங்களோட புக்ல எந்த நாட்டு போட்டிருக்குதோ அந்த நாட்டை நீங்க போட்டுக்கோங்க. அப்படிதான் போட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கு, சுவிஸ்ரா. ஓகே, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே பண்ணிக்கிறீங்கம்மா. நான் தெரியாத அர்த்தம் மட்டும் இருந்தா சொல்லி தந்துக்கிறேன். ஹாதா கலமுன் தெரியும், லாலிக்க ரஜுலுன் தெரியும் உங்களுக்கு. ஹாதிஹி பைலத்துன், பைலானா முட்டை படிச்சுக்கிறோம். பைலானா முட்டை படிச்சுக்கிறோம். மிந்தீல் தெரியும், கர்ச்சிப்பு. ஹகீபா, ஹகீபானா என்ன? பெட்டி, பேக். ஆமா தெரியும், படிச்சுக்கிறோம். அப்புறம் பாருங்களேன், இக்ரஇல் மிசால் ஆத்திய, ஆத்திய சும்ம கவ்வின் அஸ்இலத்தன் வ அஜிவிபத்தன் மிஸ்லஹு. இக்ரஇல் மிசால் ஆத்திய, வரக்கூடிய உதாரணத்தை படி. சும்ம பிறகு, கவ்வின், கவ்வின் ஆக்கு. கவ்வின் என்ன அர்த்தம்? ஆக்கு. எதாக ஆக்கு? அஸ்இலத்தன், சுஆலுன் அப்படின்னா கேள்வின்னு அர்த்தம். அதனுடைய பன்மை அஸ்இலா, அஸ்இலத்துன் கேள்விகளாக ஆக்கு. மேலும் அஜிவிபத்தன் ஜவாபுனா பதில், அஜிவிபத்துன்னு சொன்னா பதில்கள், மேலும் பதில்களாகவும் ஆக்கு. மிசலஹு இதே போன்று. எப்படி வச்சுக்கிறாரு? லிமன் ஹாதல் பைத்து, லிமன் ஹாதல் கிதாபு இருக்கா? எஸ் உஸ்தாத். இந்த கிதாப் யாருக்குரியது? கேள்வி ஆக்கியாச்சு. கேள்வி லிமன் ஹாதல் கிதாபு, கேள்வி ஆக்கியாச்சு. பதில் என்ன? ஹாதல் கிதாபு லி முஹம்மதின், இந்த கிதாப் முஹம்மதுக்குரியது. இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஆக்கணும். ஒரு 2-3 மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். பேனா போடுகிறாரு. இந்த பேனா யாருக்குரியது நான் கேட்கணும். இந்த பேனா லிமன் ஹாதல் கலமு, கரெக்டா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். லிமன் ஹாதல் கலமு, கரெக்ட். பதில் என்ன? ஹாதல் கலமு, ஹாதல் கலமு லி அப்பாசின், லி அப்பாசின். புரிஞ்சா? இவ்வளவுதான், இவ்வளவுதான், ஈஸி தான். அது மாதிரி லிமன் ஹாதல் மிஃப்தாஹு, இந்த சாவி யாருக்குரியது? ஹாதல் மிஃப்தாஹு லி அலியின். அப்புறம் காரை போட்டுக்கிறாரு. லிமன் ஹாதிஹி சையா, காரு சையாரா பெண்பால் பத்தியாலா. ஆனா லிமன் ஹாதிஹி சையாரத்து, இந்த கார் யாருக்குரியது?
ஹாதிஹி சையாரத்து லில் முதீரி, ஹாதிஹி சையாரத்து லில் முதீரி, இந்த கார் முதிருக்குரியது. பசுமாட்டை போட்டு வச்சுக்கிறாரு. லிமன் ஹாதிஹில் பகரத்து, இந்த பசுமாடு யாருக்குரிய. ஹாதிஹி ஹாதிஹி பசுமாடு பத்தியாலா, அதனால பக்கரா. ஹாதிஹி பக்கரா. சூரத்துல் பக்கரா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கரா, இந்த பசுமாடு யாருக்குரியது. ஹாதிஹில் பக்கரத்து லில் ஃபல்லாஹி, ஃபல்லாஹனா விவசாயி, இந்த பசுமாடு விவசாயிக்குரியது. நான் உங்களுக்கு 4 சொல்லிருக்கிறேன், பாக்கி எல்லாம் படம் போட்டு வச்சுக்கிறாரு. இந்த போட்டோ, இந்த படத்தை பார்த்து கேள்விகளாக நீங்களே மாத்தி பதிலையும் நீங்களே பென்சில் என்ன செய்யுங்க, எழுதி இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க. நான் கூடிய சீக்கிரம் நீங்கள் அனுப்புறத சரி பார்க்கறதுக்கு ஒரு குரூப் நான் ரெடி பண்ணுவேன். இப்போதைக்கு நீங்க பொதுவா இன்ஷா அல்லாஹ் அனுப்பிவிடுங்க. ரெடி பண்ணிய பிறகு ஒவ்வொரு ஆளுக்கு கீழே ஒரு 15 பேர் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அவங்க அந்த லீடருக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்பி விட்டுக்கலாம். இப்போதைக்கு நீங்க பொதுவா அனுப்பிவிடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியாமா? அப்புறம் இதை முடிச்சிட்டுமா, 5க்கு வாங்க. 5 அப்படி இன்னும் கொஞ்சம் மேல போங்கம்மா, இன்னும் கொஞ்சம் மேல போங்க. ஸ்பூனுக்கு 5. 5வது லெசனா உஸ்தாத்? இல்ல இல்ல, அந்த அந்த மிலாக்கா இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த தம்ரீன் 5, தம்ரீன் 5. ஓகே ஓகே. அதே தான். ஏமா தெரியாத வார்த்தையனா டக்கு டக்குன்னு எழுதிக்கிறங்க. தம்மலில் அம்சிலத்தல் ஆத்தியத்தை, தம்மல் அப்படின்னா கவனின்னு அர்த்தம். தம்மலுக்கு அர்த்தம் கவனி. நம்ம மிசால்னு படிச்சோம் பத்தியாலா, மிசாலுடைய பன்மை அம்சிலா, அம்சிலத்துன் உதாரணங்கள், உதாரணங்களை கவனி. அல் ஆத்தியத்தை வரக்கூடிய உதாரணங்களை கவனி. என்ன சொல்றாரு, ஒரு இஸ்முக்கு முன்னால மின்னு வந்தா, இலா வந்தா, அந்த இஸ்முக்கு ஜர்ரு வரும்னு படிச்சுக்கிறோம் பத்தியாலா. அது 99% இஸ்முக்கு ஜர்ரு வரும். சில இஸ்முக்கு ஜர்ரு வராது, வர வைக்க முடியாதுங்கிறனால விட்டுருவாங்க. அதை சொல்லி தர்றாரு பாருங்களேன். அல் பைத்து கரெக்டா, ஃபில் பைத்தி, ஃபில் பைத்தி கரெக்டா, மினல் பைத்தி மின் வந்துக்கிறனால கரெக்டா, இலல் பைத்தி தெரியும் உங்களுக்கு. அதே சமயத்துல முஸ்தஷ்ஃபாவை பாருங்க. அல் முஸ்தஷ்ஃபாண்டா மருத்துவமனைன்னு அர்த்தமா. முஸ்தஷ்ஃபாண்டா மருத்துவமனை. அல் முஸ்தஷ்ஃபா, இதுக்கு பின்னால ஃபீய போட்டாலே ஃபில் முஸ்தஷ்ஃபா. இதை மாத்த முடியாதுல, பைத்த மாத்த முடியும், பைத்து பைத்தி மாத்த முடியும், மஸ்ஜிதை மாத்த முடியும், பேனாவை மாத்த முடியும், கிதாபை மாத்த முடியும். இந்த முஸ்தஷ்ஃபா, அமெரிக்கா, அல்மானியா அப்படி அந்த அந்த அலிஃப வச்சு முடியுது பத்தியெல்லாம், அதையெல்லாம் ஒன்றும் மாத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படித்தான் நிக்கி. சும்மா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு முன்னால மின் இலா ஹர்ஃபுல் ஜர்ரு வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். அதை சொல்லி தர்றாரு. அல் முஸ்தஷ்ஃபா, ஃபில் முஸ்தஷ்ஃபா எந்த மாற்றமும் இல்லை. மினல் முஸ்தஷ்ஃபா எந்த மாற்றமும் இல்லை. இலல் முஸ்தஷ்ஃபா அர்த்தத்தில் மாற்றம் இருக்கேன், அந்த வார்த்தையில் மாற்றம் இல்லை. அமெரிக்கா, ஃபி அமெரிக்கா, மின் அமெரிக்கா, இலா அமெரிக்கா. புரிச்சாமா? அந்த வார்த்தையில் மாற்றம் இருக்காது, பொருளில் மாற்றம் இருக்காது. ஃபி அமெரிக்கா, அமெரிக்காவில் இருக்கு. ஆனா ஃபி அமெரிக்கா, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். மின் அமெரிக்கா ஜிஇத்து மின் அமெரிக்கா, நான் அமெரிக்காவிலிருந்து வந்தேன். புரியுச்சா? தஹப்து இலா அமெரிக்கா, நான் அமெரிக்காவுக்கு போய்விட்டேன். புரியுச்சா? அந்த அர்த்தத்தில் மாற்றம் வர, வார்த்தையில் மாற்றம் வராது. அது மாதிரி தான் அல்மானியா, அல்மானியானா ஜெர்மன். ஃபி அல்மானியா, மின் அல்மானியா, இலா அல்மானியா. போதும் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒருவேளை யாருக்காவது புரியலன்னு சொன்னா கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேன்.
கொஸ்டின் டைமா சார்? என்னமா? கொஸ்டின் டைமா? ஆமா ஆமா. சரி, கேள்வி கேக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. சிஸ்டர் பர்வீன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh, Ustaz. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Ustaz, இந்த 44வது பக்கத்துல நான் வச்சிருக்க bookல வந்து இக்ரால் மிசாலல் ஆத்தியா சும்ம கவின் அஸ்இலத்தன் அப்படி வந்திருக்கு. ஃபத்ஹத்தைன் வந்திருக்கு. அப்புறம் வ அஜுவியத்தன் ஃபத்ஹத்தைன் தான் ரெண்டுலயுமே இருக்கு. இதுதான் இப்படியும் போடலாமா உஸ்தாதா? கேட்டு முடிங்க. உங்களுக்கு அல்ல, டவுட் நீங்க சொல்லும்போது தன்வீன் இருந்துச்சு அந்த புக்ல, நான் பார்த்தேன். தன்வீன்ல தொம்மத்தேன் இருந்துச்சு. பேஜ் நம்பர் எத்தனைமா? 44. நாலாவது தம்ரீன் உஸ்தாத். அதுல வந்து அஸ்இலத்தன் ஃபத்ஹத்தைன் இருக்கு ரெண்டுலயுமே. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அஜ்வியத்தன்லயும் ஃபத்ஹத்தைன் தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்லும் போது தொம்மத்தேன் சொன்னீங்க உஸ்தாதா. இது எது கரெக்டா நான் எழுதிக்கிட்டோம்? இல்லம்மா, நான் லம்மத்தே சொன்னல. அசீலாத்தா நான் அசீலா அப்படின்னு அசீலத்தன் அப்படின்னு காம அசீலா. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அல்காரியாத்துன்னு இருக்கேன். புரியுதா? அதை நிப்பாட்டணும். மல்காரி அப்ப நிப்பாட்டணும். புரியுதா? அப்ப இக்ரஇல் மிசாலல் ஆத்திய வரக்கூடிய உதாரணத்தை படி. சும்ம பிறகு கவ்வின் நீ ஆக்கு. அஸ்இலத்தன் கேள்விகளாக ஆக்கு. அப்புறம் படிங்க பாக்குறேன். அது அஜிவி எத்தன் இல்லமா, அஜிவி பத்தன் கீழே ஒரு புள்ளி தான் இருக்கு. ஜவாபுன் இருக்கு பத்தியலா? ஜவாபுன் அதனுடைய பதில் வந்து அஜிவிபா. நான் சும்மா இருந்துச்சாக்க அஸ்இலத்துன். ஒருவேளை நீங்க அதை கேப்பீன்னு நினைக்கிறேன். சும்மா 19 சும்மா இருக்குது அஸ்இலத்துன், சும்மா இருக்குது அஜ்விபத்துன். புரியுதாமா? இங்க வந்து கவ்வினுக்கு பிறகு வந்துச்சாக்க அந்த அஸ்இலத்தன் அப்படின்னு மாத்திக்கிறான். அஜ்விபத்தன் அப்படின்னு மாத்திக்கிறான். கவ்வினுக்கு பிறகு வந்துக்கிறனால கவ்வின் அஸ்இலத்தன் வ அஜ்விபத்தன் மிஸ்லஹு. ஓகே? எஸ் உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்னொரு அதே பேஜ்ல மேல ஹாதா ஃபர்ஸ்ட் ஒன் ஹாதா தபீபுன் அப்படி சொல்றதுதான் கரெக்டா இல்ல ஹாதா தபீபுவா? ஹாதா தபீபுன் இன் வரணும்ல, தன்வீன் வரணும்ல. அதுதான். ஒரு இஸ்முல அலிஃப் லாம் வந்தால் தன்வீன் வராது. அலிஃப் லாம் வரலண்டா தன்வீன் வரும். நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ரஜுலுன் அர் ரஜுலு, பைத்துன் அல் பைத்து. அதே மாதிரிதான் ஹாதா தபீபுன். ஏன் தன்வீன் வருது? தபீபுல அலிஃப் லாம் வரல. புரியுச்சா? அலிஃப் லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹாதா தபீபு அப்படின்னு வரும். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். சிஸ்டர் முபீனா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கமா? சிஸ்டர் முபீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம். கேளுங்க சிஸ்டர். பேஜ் நம்பர் 43வது பேஜ் நம்பர். அதுல 4வது ஹாதிஹி சய்யாரத்து லி அலியுன் வ தில்க லி ஹாலிதுன் இருக்கு. அங்க தில்க எதுக்கு? பேஜ் நம்பர் எத்தனைமா? 43. அங்க ஜாலிக்கு போடலாமா? அதுல வந்து 4வது. சரியா? 4வது ஹாதிஹி சய்யாரத்து. அப்புறம் படிக்கமா? ஹாதிஹி சய்யாரத்து லி அலியுன் லி அலியுன் லி லி அலியுன் யுன்னு சொல்லக்கூடாது. அலி இன்னு சொல்லணும். அந்த யாவுக்கு வந்து
கசரத்தைன்னு வைக்கணும். யாவுக்கு வந்து அது ரெண்டு சேர் வைப்போம்ல, தோ சேரா. ஆமா ஆமா. லி லி அலி. அலியின். ஏன் அலின்னு சொல்றிய? பேர் முலாஃப் இலை பின்னாடி வரனால இதுதானே. அலிக்கு முன்னால ஒரு லீ வந்திருக்கலாமா? அதனால சரி சரி அர்ஃபுல் ஜர் லீ, லீ பைத்தின் லீ வந்திருக்கல. சரி சரி. லீ முஹம்மதின் லீ வந்திருக்கல. லீ வந்து ஹர்ஃபுல் ஜர் தானே. ஆமா சார். அதனால லி அலியின். கரெக்டா? சரி. வதில்க லி படிங்க. வதில்க லி காலிதின். மாஷா அல்லாஹ். வதில்க லி காலிதின். மேலும் அது ஹாலிதுக்குரியது. நீங்க வர்ற நீங்க கேக்குறீங்க தில்க இடத்துல தாலிக்கவ போடலாமான்னு கேக்குறீங்க, அதான கேள்வி? ஆமா சார். போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ம பேசுறது இங்க பேசப்படுவது வந்து சையாராவை பற்றி, காரை பற்றி பேசப்படுது. எதை பற்றி பேசப்படுகிறது? கார். சையாரா வந்து பெண்பால். எனவே நான் கேட்கிறேன், ஹாதிகி சையாரத்துன்னு இருக்கல, ஹாதிகி ஹாதா போடலாமா? அங்க போடக்கூடாது சார். ஏன்? அங்க அது சையாரத்து அந்த குண்டுதா வந்தால பெண் பாலா இருக்கிறால ஹாஜி போடுறது. பரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதே மாதிரிதான் இங்க பேசுவதும் காரை பத்தின பேசுறாங்க. இங்க பேசுவதும் காரை பத்தி பேசுறதுனால தாலிக்கன்னு சொன்னா அது ஆண்பாலா போயிரும், காரு பெண்பாலா இருக்கிறனால தாலிக்க போடக்கூடாது, தில்கன்னு போடணும். பரக்கல்லாஹ் ஃபீக்கும். மியூட் பண்ணிக்கிறேங்க சிஸ்டர். சிஸ்டர் அனீஸ் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத், முஸ்தஷ்ஃபாங்கிற வார்த்தை கைரு முன்சரிஃபா தானே இருக்கு. அப்ப அதுக்கு அல் வராது தானே. ஆனா மினல் முஸ்தஷ்ஃபா, ஃபில் முஸ்தஷ்ஃபான் வந்திருக்கே ஏன்? அதாவது ஒண்ணு முஸ்தஷ்ஃபா வந்து மம்னூஅ சர்ஃப்ங்கறியலோ, என்ன சொல்றிய? கைரு முன்சரிஃப் அதானே? அது மம்னூ மின சர்ஃபா தானே இருக்கு. ஆமா, அதுக்கு எப்படி அல் வரும் அப்படின்னு கேக்குறேன். அல்லு சேர்த்துட்டா அப்ப நம்ம தான் அதை கசரு செய்ய முடியுமே, இதுவும் நம்ம கசரு செய்யல. ஓகே நான் கேட்கிறேன், மம்னூஅ மின சர்ஃபுக்கு அல்லு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? அதுல தன்வீன் வராது அப்படின்னு இருந்துச்சு, அல் ஹிந்தின்னு மாத்தணும். அமெரிக்கான்னு வரும்போது அல் வரல. சுவிட்சர்லாந்துக்கு ஒரு பேர் வந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் அல்லா வரலையே. இது மாதிரி வார்த்தைகள் எதுக்குமே அல்லே வரலையே. அது ஒரு பிளேஸ தானே குறிக்குது. இதுக்கு மட்டும் ஏன் அல் வந்திருக்கு ஸ்பெசிபிக்கா? நான் இப்ப என்ன கேக்குறேனாமா, நம்ம எல்லாரும் படிச்சுக்கிறோம்ல, மம்னூஅ மின சர்ஃப்னு படிச்சுக்கிறோம்ல. அந்த மம்னூஅ மின சர்ஃப்ல அலிஃப் லா இவங்க கேட்டவங்க யாரு? பேர் என்ன? அனீஸ் ஃபாத்திமா. அவங்க வந்து மம்னூஅ மின சர்ஃப்ல அலிஃப் லாம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லமா ஏமா, மம்னூஅ மின சர்ஃப்ல அலிஃப் லாம் வரும். அலிஃப் லாம் வரும். புரியுதா? புரியுதாமா? புரியுது. அப்ப ஜர்ரு மட்டும் செய்யப்படாது, அப்படிதானே? வர்றனே கொஞ்சம் கொஞ்சமா. சரி, ஓகே. மம்னூஅ மின சர்ஃப்ல அலிஃப் லாம் வருமா வராதா? வரும். மாஷா அல்லாஹ். இப்ப நம்ம சில வார்த்தைகள் மம்னூஅ மின சர்ஃப் படிச்சுக்கிறோம். என்ன படிச்சுக்கிறோம்? அரபி மொழி அல்லாத பிற மொழி பெயர் சொல் மம்னூஅ மின சர்ஃப் படிச்சுக்கிறோமா? ஆமா. அப்புறம் பெண்பாலுடைய எல்லா பேரும் மம்னூஅ மின சர்ஃப்னு படிச்சோமா? ஆமா. அப்புறம் ஆண்பாலில் வரக்கூடிய அந்த குண்டுத்தா வருதுல, ஆண்பால் பேர்ல குண்டுத்தா, உசாமா, தல்ஹா வருது பத்தியலா? ஆமா. படிச்சோமா? ஆமா.
அதே மாதிரி நான் இன்னொரு மம்னூ மினஸ் சர்ஃப் உங்க எல்லாருக்கும் சொல்லி தர்றேன். மசாஜிது அப்படி வருது பத்தியாலா? பள்ளிவாசல்கள். மசாஜிது இந்த வார்த்தை ஸ்டைல புரிஞ்சுக்கிறங்க. புரியுதாமா? முதல் எழுத்துக்கு ஃபதஹா வரும், ரெண்டாவது எழுத்துக்கு ஃபதஹா வரும், அதுக்கு பிறகு ஒரு அலிஃபு வரும், நாலாவது எழுத்துல கசரா வரும், அஞ்சாவது எழுத்துல லம்மா வரும். இந்த பாடத்துக்கு இந்த புக்கு பெரிய கேள்வி கேட்டாங்கம்மா. நான் ஒரு 2 பேருக்கு கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லலாம் தானே? கொஞ்சம் விரிவா பதில் சொல்றேன். ஏமா நீங்க புக்லமா 118வது பக்கத்தை போடுங்களேன், ஸ்கிரீன்ல போடுங்களேன். ஓகே உஸ்தாத். 118. 118. போட்டியலா? 118. 118வது பக்கத்துலமா கீழேந்து பாருங்கம்மா. முதல் கீழே இக்ரான்னு இருக்குது, அப்புறம் தம்ரீன் இருக்குது, அப்புறம் மனாதீலு அப்படின்னு இருக்குது, அப்புறம் ஜீம் இருக்குதா? எடுத்தவங்க பதில் சொல்லுங்கம்மா. கீழேந்து பாருங்க. கீழே ஃபர்ஸ்ட் தால் இருக்குமா? பாக்ஸுக்குள்ள வரைக்கெடுக்குள்ள தால் இருக்கு. தாலுக்கு மேல ஜீம் இருக்கா? 118. 118. கரெக்ட். ஜீம் இருக்காமா? நூத்தி 18. முன்னாடி 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 பேஜ். அவ்வளவுதான். 118. ஃபர்ஸ்ட் கீழே பாருங்க தால் இருக்கா? பிராக்கெட்டுக்குள்ள தால் இருக்கா? ஆமா ஆமா. அதுக்கு மேல என்ன இருக்குது? ஜீம். ஜீம். இந்த ஜீம் உள்ள அந்த வார்த்தை எல்லா வார்த்தையும் நீங்க படிங்கம்மா. மசாஜி. நீங்களே படிங்கம்மா. கேட்டவங்களே படிங்கம்மா. சிஸ்டர் படிங்க. தம்ரீன் பண்ணி விடுங்க அவங்கள. ஓகே ஓகே. என்னாச்சு? போய்ட்டாங்களோ? சிஸ்டர் அனீஸ் பாத்திமா ஐயா மியூட் பண்ணீங்கம்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். ரீட் பண்ணுங்க. சிஸ்டர் இப்போ ஓகே. படிங்கம்மா. நீங்க பெரிய படிங்க. மசாஜிது, மதாரிசு, ஃபனாபிகு, மகாத்திபு, தகாயிகு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இப்ப மஸ்ஜிதுன் இருக்காமா? ஆமா. எஸ். அந்த மஸ்ஜிதுன் உடைய பன்மை மசாஜிது. சரியா? சரியாமா? ஓகே சரி. மதரசத்துன் இருக்கா? அதோடைய பன்மை மதாரிசு. ஃபுந்துகுன் இருக்கா? அதோடைய ஃபுந்துகுனா லாஜி. ஃபுந்துகுனா லாஜி. பன்மை ஃபனாதிகு. மக்தபுன் இருக்கா? ஆமா. மகாத்திபு. தகீகத்துன். தகீகத்துன் தகீகாண்டா ஒரு நிமிடம். தகீகாண்டா ஒரு நிமிடம். நிமிடம். அதோடைய பன்மை தகாயிகு. புரியுதா? அர்த்தம் முடிஞ்சுக்கிட்டியா? இப்ப பாருங்க, இந்த எல்லா வார்த்தைகள்லையும் 5 எழுத்து இருக்கும். முதல் எழுத்துக்கு ஃபதஹா, ரெண்டாவது எழுத்துக்கு ஃபதஹா, மூணாவது ஒரு அலிஃப் வரும், நாலாவது எழுத்துக்கு கசரா இருக்கா?
இந்த எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? மசாஜிது, மதாரிசு, ஃபனாதிகு, மகாதிபு, தகாயிகு ஒரே மாதிரி இருக்கா இல்ல மாடல் மாத்திருக்கா? இல்ல சேமா தான் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்டைலில் வரக்கூடிய இந்த பேட்டர்ன் இருக்கு பத்தியெல்லாம், இது இந்த வசனுங்குவாங்க அரபில. இந்த ஸ்டைல், இந்த வசனில் வரக்கூடிய எல்லா இஸ்முகளும் மம்னூ மின ஸர்ஃப். புரிஞ்சாமா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனில் வரக்கூடிய எல்லா இஸ்முகளும் என்ன? மம்னூ மின ஸர்ஃப். மம்னூ மின ஸர்ஃப்ல என்ன வராது? தன்வீன் வராது. தன்வீன் வராது. அப்புறம் என்ன வராது? கஸ்ரா வராது. கஸ்ரா வராது, தொம்மா வரும். கசரா வராது. கசரா இடத்தில் ஃபதஹா வரும். கசரா வராது. லம்மா இடத்துல லம்மா வந்துரும். லம்மா இடத்துல லம்மா வந்துரும். கசரா வர வேண்டிய இடத்துல என்ன வரும்? ஃபத்ஹா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம. நல்ல ஞாபகத்துல இருக்குல்ல? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஸ்டைல் வார்த்தை எல்லாமே மம்னூ மின ஸர்ஃப். ஓகே, மம்னூ மின ஸர்ஃப்ல தன்வீன் வராது, கசரா வராது. இரண்டாவது, கசரா இடத்தில் ஃபதஹா வரும். இது சட்டம். இந்த மம்னூ மின ஸர்ஃப்ல அலிஃப் லாம் வரும். முன்னால மசாஜிதுக்கு முன்னால நீங்க அல் மசாஜிதுன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதுல அலிஃப் லாம் வராதுன்னு சொல்றது தப்பு. வரும், வரலாம். ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நல்லா புரிஞ்சுது. ஓகே ஓகே. அப்படி அலிஃப் லாம் இன்னும் நல்லா எல்லாரும் சேர்த்து புரிஞ்சுக்கிறோமா? அலிஃப் லாம் வந்துட்டா, மம்னூ மின ஸர்ஃப்ல அலிஃப் லாம் வந்துட்டா கசரா இடத்தில் கசரா வந்துரும். புரியுதா? தீபா உங்களுக்கு சொல்ல வேணாம் நினைச்சேன், நீங்க கேள்வி கேட்டனால நான் பதில் சொல்ல வேண்டிய எனக்கு நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. மம்னூ மின ஸர்ஃப்ல அலிஃப் லாம் வந்துட்டா கசரா இடத்துல என்ன வந்துரும்? கஸ்ரா வந்துரும். புரியுதாமா? புரியுது. சின்ன உதாரணம் குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இந்த மசாஜிது குர்ஆன்ல இருந்து ஒரு ஆதாரம் தர்றேன். சூரத்துல் பக்கராவுடைய 187வது ஆயத். 187. ஸ்கிரீன் தெரியுதா உஸ்தாத்? சிஸ்டர் 180. ஓகே, அப்படி அதுக்கு கடைசிக்கு போகல, ஆயத்துடைய கடைசிக்கு போகல. ஓகே. என்ன கொஞ்சம் மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். மசாஜிதி வ அன்தும் ஆகிஃபூன, என்னாச்சு? வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி இருக்கா? எஸ் உஸ்தாத். இருக்கா? பெரிய ஆயத்து. நான் எனக்கு தேவையான கிராமருடைய சட்டத்தில் வரக்கூடிய துண்டை மட்டும் படிக்கிறேன். புரியுதாமா? ஓகே உஸ்தாத். நோன்பு வச்சுக்கிட்டு கணவன் மனைவி உறவு கொள்ள கூடாது அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லி போட்டு, நீங்கள் நோன்பை இரவு வரும் வரை முழுமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நோன்புடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, அப்புறம் ரமலான் மாசத்துல ஏத்திகாஃப் இருப்போம் பத்தியலா, அந்த கடைசி 10ல ஏத்திகாஃப் இருப்போம் பத்தியலா, அந்த ஏத்திகாஃபுக்குரிய சட்டத்தை இங்க அல்லாஹ் சொல்றான். வலா துபாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜி தி கஸ்ர் செய்யப்பட்டிருக்கு. மசாஜித் என்பது மம்னூ மின ஸர்ஃபா இல்லையா? ஆமா, மம்னூ மின ஸர்ஃப் தான். மம்னூ மின ஸர்ஃப். இந்த மம்னூ மின ஸர்ஃப்ல
மம்னூ மின ஸர்ஃப்ல அலிஃப் லாம் வந்துட்டனால அல்லாஹ் கஸ்ரா போட்டுட்டான். ஓகே புரியுதா? இங்க அலிஃப் லாம் வரலன்னு வைங்கல, ஃபில் மசாஜின்னு சொல்லுங்க, ஃபி மசாஜி த ஃபத்ஹா வந்திருக்கும். தேன்னு வந்திருக்கேன். புரியுதா? ஆமா அலிஃப் லாம் வந்து ஃபில் மசாஜிதி அப்படின்னு மம்னூ மின ஸர்ஃப்ல அல்லாஹ் கஸ்ராவை போட்டுட்டான். கஸ்ரா வந்துருச்சு. புது சட்டம் புரியுதா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் புரியுது இப்போ. மாஷா அல்லாஹ் போடுங்க. மினல் ஹைத்தில் அஸ்வதி இருக்கிற அப்படி கீழே வாங்கம்மா. வலாத்து பாஷிரூஹுன்ன, வலாத்து பாஷிரூஹுன்ன, நீங்கள் உறவு கொள்ள வேண்டாம். வஅன்தும் ஆகிஃபூன, வஅன்தும் ஆகிஃபூன, நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையில். கணவன் மனைவி உறவு கொள்ள வேண்டாம். எப்போது? எந்த நிலையில? வஅன்தும் ஆகிஃபூன, நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையில். இஅ்திகாஃப் எங்க இருக்கணும்? மஸ்ஜிதுல. இப்ப ஒரு வீட்டை ஒரு மொட்டை மாடியை பிடிச்சி இது மர்கஸ்ன்னு வச்சுக்கிட்டு 5 வேளை தொழுது பள்ளிவாசல் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு சொந்தமான இடமா இருக்குது. அதுல போய் நீங்க இஅ்திகாஃப் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்? மஸ்ஜித் என்பது யாருக்கு சொந்தமானதா இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த இடம் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடமாக அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கணும். ஒரு தனிநபருக்கு சொந்தமானதா இருந்து 2 வருஷம் இந்த மொட்டை மாடி மஸ்ஜிது, அப்புறம் காலி பண்ண சொல்லிட்டாங்க, அடுத்தது அப்படி இருக்க கூடாது. கியாமத் வரை அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடமா இருக்கணும். அதனால வக்ஃப் செஞ்சிருவாங்க. புரியுதா? அப்ப இதுல பல சட்டம் அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, இஅ்திகாஃப் இருப்பது பள்ளிவாசலில் தான் இஅ்திகாஃப் இருக்கணும். ஒரு தனி மனுஷனுக்கு சொந்தமான இடத்துல வாடகைக்கு வாங்கி மொட்டை மாடி அது இருக்கக்கூடாது, ஒரு சட்டம். 2வது, இஅ்திகாஃப் இருக்கும் போது கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல இஅ்திகாஃப் இருக்கும் போது பள்ளிவாசல பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்காது, குளிக்கிற வசதி எல்லாம் இருக்காது. வீட்டுக்கு போயிட்டு தான் வெளியே போய் பாத்ரூமுக்கு போவாங்க, வீட்டுல போய் குளிச்சுட்டு வருவாங்க. இப்படித்தான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சு. அப்ப வீட்டுக்கு போகும்போது கணவன் மனைவி உறவு கூடாது. ஏன்னா நீங்க இஅ்திகாஃப் இருக்கிறீங்க. வலாத்து பாஷிரூஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன, நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது. இஅ்திகாஃப் எங்க இருப்பீங்க? எங்க இருக்கணும்? ஃபில் மசாஜிதி, பள்ளி வாசல்களில். அப்ப மசாஜித் என்பது மம்னூ மின ஸர்ஃபாக இருந்தாலும் அதுல அலிஃப் லாம் வந்துட்டனால கஸ்ரா வந்துருச்சு. அலிஃப் லாம் வரலைன்னு சொன்னா ஃபி மசாஜித அப்படின்னு இருக்கும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இறங்கி பேசிட்டேன் இந்த உங்க கேள்விக்கு. ஓகே உஸ்தாத், அதே சேம் ரூல் தானே உஸ்தாத் கலருக்கும் வரும். அப்ப கலரும் மம்னூ மின ஸர்ஃப் தானே உஸ்தாத்? ஆமா, அபியல் அஸ்வது போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப அதுலயும் அழுந்ததுனால அங்க கஸ்ரா வந்துருச்சு, ரைட்டா? கரெக்ட். மாஷா அல்லாஹ், மப்ரூக், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்க, இப்ப லக்குமுல் ஹைத்துல் அபுயலு, இந்த அபுயலு அஸ்வது அப்படின்னு இருக்கு பத்தியலா? இங்க போறாரு பாருங்கல, எங்க போடுறாரு? புக்ல இருக்கும். அஹ்மது, அன்வரு, அபுயலு இருக்கு பத்தியலா? லக்குமுல், அதே 119வது பேஜ்ல இருக்கு உஸ்தாத். லக்குமுல் ஹைத்துல் அபுயலு, சரியா? அபியல்னா வெள்ளை கயிறு, உங்களுக்கு வெள்ளை கயிறுக்கும். மீனல் ஹைத்தில் அஸ்வதி, மீனல் ஹைத்தில் அஸ்வதி, புரிஞ்சாமா? இந்த அஸ்வதுங்கிறது மம்னூ மின ஸர்ஃப். அஸ்வதின்னு ஏன் கஸ்ரா வந்துச்சுன்னு சொன்னா அதுல அலிஃப் லாம் இருக்குது. அல் 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 அஸ்வதி, அலிஃப் லாம் இல்லைன்னு வைங்களேன், அஸ்வதன்னு வந்திருக்கு. ஓகே, இது இன்னொரு உதாரணம். மப்ரூக், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னொரு உதாரணம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா ஃபி துன்யா வல் ஆখিরা உஸ்தாத். ஆமீன். மியூட் பண்ணிக்கிறங்க சிஸ்டர் ஃபாத்திமா. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் உஸ்தாத். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். யாருக்கு டவுட் இல்ல? அல்ஹம்துலில்லாஹ், மப்ரூக், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முடிச்சுக்கிறேன்.
சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.